வணக்கம் அண்ணா. அண்ணா அன்பு பயணத்துக்கு வரணும். வருகிற 21ஆம் தேதி நட திருச்சியில் நீங்க வந்து கலந்துக்கணும்னு எங்களோட ஆசை. அது என்னது அன்பு பயணம்? எது தம்பி, இந்த இன்ஸ்டால் 1500 ரூபாய் நம்ம காசு வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு பரிசு வாங்கி கொடுத்து அனுப்புவாங்களே, அது மாதிரியா? அதுதான் நம்ம திறமையை வெளிப்படுத்த இது ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பிளாட்பாரதத்துல போய் நிக்கிறாங்களே, அது மாதிரியா? லைஃப் என்ஜாய் பண்றவன் என்ஜாய் பண்றது போத மட்டுமே என்னுடைய லட்சிய ராஜ். போதையை தேடி அலையும் ஐ அம் ஜென்டில்மேன். இல்லைங்க அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி இது பரிசளிப்பு விழா இல்ல. இது நம்ம முடிக்கிற ஆசிரமத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவி அன்பையும் கொடுக்கறதான அன்பு பயணம். ஐ எம் செல்ஃப் என்ஜாய் மேன். எனக்கு தானம் தர்மம் கர்மம் இதெல்லாம் பிடிக்காது. போத ராஜ போத இது மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுவாரு. அண்ணா, நீங்க கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி எனக்காக ஒரே ஒரு தடவை வரணும், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அண்ணா. நோ நான் வருவேன்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். பிஏ விட டேட் சொல்லிட்டு போங்க, வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம். இங்கே பாரு, இந்த சுற்றிலும் அழகான தேவதைகள். என்னடா பொல்லாத போத இன்னும் வேண்டும், இதுக்கு மேயும் வேண்டும் போத. இந்த கோப்பைகள் இருக்கும் போதே எனக்கு அது எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதுதான் எனக்கு தேவை. Cheers to a great night. Yeah. என்னன்னு தலை தொங்கிட்டு வர்ற, நம்ம சொன்னா உங்க காதுக்கு ஏறாது. ஏல நீ கொஞ்சம் சும்மா இருடா, ஏதாவது தன்னை போல பேசிக்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு துறைக்கு மூஞ்சி தொங்குது? நீ சொல்லாட்டியும் தெரியும் அவன் வரமாட்டான். அவன் ஒரு போதைக்காரன். எவனோ எவ்வளவு லட்சியம் வச்சிருக்காங்க. இவனுக்கு ராஜ போதருமா? எப்ப பார்த்தாலும் 4 பொம்பளைங்க அவின் கஞ்சா இப்படி எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டு ஒருத்தனை. இப்படிப்பட்ட ஒருத்தனை நீங்க அன்பு பயணத்துக்கு கூப்பிடுறீங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதுல எனக்கு உடன்பாடும் கிடையாது. இல்ல அதுக்கு இப்ப என்னடா பண்ண முடியும்? அவன் கிட்டதான் காசு பணம் இருக்கு. ஒருவேளை அவன் தான் கேட்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. கூட தெரியாதன்னா உனக்கு? பொதுவா நம்ம இப்படி யாரையும் கூப்பிடக்கூடாது, அதுவும் இது மாதிரி நபர்களை கூப்பிடவே கூடாது. ஏன் இப்ப நம்மளால பண்ண முடியாதா? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம், முடிஞ்சதை பண்ணுவோம். நம்ம அன்பு பயணம் ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆச்சு. ஆரம்பிச்ச புதுசு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். இப்ப அதெல்லாம் தாண்டடா பண்ணலாம். நீ பாட்டுக்கு மூச்சு விடாம பேசுறவன் இல்ல. யாருகிட்டையும் உதவி என்று கேட்க வேண்டாம். அவங்களா முன் வந்து செய்ய நினைக்கிறவங்க செய்யட்டும். ஒரு கட்டத்துல உதவிக்காக கஷ்டப்பட்டோம். இப்ப நம்ம அன்பு பயண சகோதர சகோதரிகள் சந்தா குரூப் வேற இருக்கு. அப்ப இது நம்ம கவலை. அதனால அனாதை என்ற சொல்ல அழிப்பதற்கு நம்ம போராதுன்னா சீக்காலிய கூட நம்பலாம். இந்த மாதிரி சோக்காலிய நம்ப கூடாதுன்னு. எப்ப சாமி ஆள விடுடா. இதுக்கு மேல நானும் அவனை கூப்பிட மாட்டேன், அவனும் வர மாட்டான். சரி போலாமா? இன்னைக்கு என்ன அப்பாயின்மெண்ட் பார்த்து டிரைவர்கிட்ட சொல்லி டிரைவர் ரெடியா இருக்க சொல்லு. வாழ்க்கையின் பொன்னான தருணங்களை கிழக்கு கடற்கரை சாலையில் அனுபவிக்கவும். ஆமா, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம்? இன்னைக்கு அந்த பாட்டி போகணும்ல சார். திருச்சி அன்பு பயணம் பாட்டி நாளைக்கு சார். இது அழகராஜா அவர்கள் கொடுத்த டேட் சார். அண்ணா வணக்கம். அண்ணா, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க வருவீங்க என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் எதிர்பார்க்கல ராஜா. நான் இங்க வருவதா பிளானே இல்ல, வந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா ராஜா, நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? இப்ப நான் என்ன செய்யணும்? இத பத்தின விஷயம் எனக்கு எதுவும் தெரியாது. சொல்லு ராஜா. நம்ம அன்பு பயணத்துக்கு வர்றவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைகள் எதிர்பார்க்கறது காசு பணம் இல்ல, அண்ணா அன்பு மட்டும். அண்ணா, இங்க கூடி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம அன்பு பயண சகோதர சகோதரிகள். இங்க வந்திருக்கிறவங்க அவங்க 4 விஷயத்தை செய்வாங்கண்ணா. நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம். அம்மாவாக, அப்பாவாக, அண்ணனாக, அக்காவாக இருப்போம். நீங்கள் எங்களது சொந்தம். உங்க கூட இருப்போம். உங்களுடைய எந்த விஷயத்தையும் எங்களோட உரிமையோடு பகிரலாம் அப்படின்னு அவங்களோட ஒரு ஆளா இருப்போம். ஒரு நாள் அவங்களை சந்தோஷப்படுத்தி நாங்களும் சந்தோஷப்பட்டு வருவதுதான் அன்பு பயணம் அண்ணா. ராஜ், நீ சொன்ன விஷயம் சூப்பரியா. இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி வாங்கண்ணா, நம்ம போய் அங்க கலந்துக்கலாம். அன்பு இருக்கும் இடமெல்லாம் உலகமே ஒரு ஆலயமா, முன் இதயம் ஓர் தீபம் என்றால் இருட்டெல்லாம் கரையும் மொழியிலே உன் வெஞ்சிலை
எனக்கு நீ கொடுக்கும் ஒரு சிரிப்பிலே அருமை நிறைந்த ஆயிரம் ஆசீர்வாதமே. அன்பு யாரை இருக்கும் இடமெல்லாம் ஆசை பூக்கும் சார், இன்னைக்கு பார்ட்டி இருக்கு சார். அதை கேன்சல் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பாலை ரிமூவ் பண்ணிடுங்க. மை லைஃப் லாஸ்ட் ட்ரிங்க், லாஸ்ட் சிகரெட் ஆஃப் த லாஸ்ட் பப். சார், பார் ரிமூவ் பண்ணிட்டா அப்புறம் ராஜபோதா என்னவாகும் சார்? ராஜபோதை எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த ராஜபோதைக்கு மது வாங்க தேவையில்லை, அன்பு இருந்தா போதும். அன்பு பயணத்துல என்னோட அம்மாவோட பாசம் கிடைச்சது. அன்பால எல்லாம் கிடைக்கும், எதுவும் கிடைக்கும்னு எனக்கு புரிய வச்சது. எனக்கு புரிய வச்சது அன்பு பயணம். எல்லா போதையையும் விட பெரிய போதை அன்பு. அதுதான் ராஜபோதை. அன்பு அதுதான் ராஜபோதை. அந்த ராஜபோதை எனக்கு கிடைச்சிருச்சு. இனி என் பயணம் அந்த போதையை தேடி. சூப்பர் சார், யூ ஆர் கிரேட் சார். நோ கிரேட் அன்பு பயணம். கைகளை நீட்டுவாயோ கண்கள் நனைந்தவர்க்கு, கனவில் கூட ஒளி கற்றுத் தருவாயோ